நம்ம எல்லாரும் ரொம்ப ரசிச்சு அவருடைய பாடல்களை கேட்டுட்டு இருந்திருப்போம். இப்ப அவர் நடிக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். விஜயாண்டனி சார். ஸோ சாரோட பிலிமோகிராஃபில அவருடைய படங்கள் டைட்டில் வேணா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம், ஆனா ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனிதர். அது அவருடைய பேட்டிகள்ல அவர் பேச்சில தெரியும். சார், நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்தேன் சார், சசி சார். அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். வழக்கமாக நிறைய பேர் சோகத்துக்கு தான் அழுவோம். நான் எமோஷனலா நல்ல விஷயங்கள் காதல கேட்டா கூட எனக்கு கண்ணீர் வரும், நல்ல விஷயங்கள் பார்த்தா. ஸோ அன்பை விதைக்கிற படமா எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படம் இருந்துச்சு. இந்த காலத்துல நல்ல விஷயத்தெல்லாம் பேசினா கிரிஞ்சுன்னு சொல்றானுங்க. நல்ல விஷயத்த பேச முடியல. அப்படி ஒரு டைம்ல இது எடுத்துக்காட்டும். நீங்க பண்ண அயோத்தியும் சரி சார். இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க உங்க செலக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியும். இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவங்க அர்த்தப்படுத்தையும் பண்ண போறாரு எனக்கு தெரியும். உங்க லைனப்பே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க செலக்ட் பண்ற விஷயங்கள், செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே புது புது டேரக்டர்ஸ், அயோத்தி டேரக்டர், இந்த டேரக்டர் எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்குது. நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்றீங்க சார், மிக்க நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வேற லெவல் சார். உண்மையிலேயே நான் ஆனந்தத்துல நிகழ்ச்சியில என்னோட கண்ணீரை கட்டுப்படுத்தி இந்த படத்தை பார்த்தேன். சூப்பர் இருந்துச்சு சார். ஆக்சுவலா பின்னொரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை இந்த சின்ன வயசுலயே இந்த நெகிழ்வான படத்தை பண்றதுக்கு கொஞ்சம் வயசானதான் இந்த மாதிரி மூட்லாம் வரும். உங்களுக்கு எப்படி இப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா அருமையா பண்ணீங்கப்பா. அப்படி இல்லை, சூப்பரா பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு, ஒண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. அது மாதிரி ஷான் ரோல்டன், உங்க குரலுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஷான். நான் ஆக்சுவலா உங்க மியூசிக்கு, மெலடிக்கு நான் ராஜாசரோட தீவிர ஃபேன் இல்லை இன்டர்வியூன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெலடிஸ் கம்போஸ் பண்ணுவாரு. நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது உங்களை வரை நீங்க ஸ்டேஜ்ல பார்த்து விஷ் பண்றதுக்கு. ரொம்ப அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்க கம்போசிஷன். அண்ட் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள தனியா தெரியாம ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இப்போ ரீ ரெக்கார்டிங் மாதிரியே நீங்க கம்போஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நான் கவனிச்சேன். ரீ ரெக்கார்டிங் பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஷான் ரோல்டன் அப்படின்னு சொல்லலாம். உங்களை இன்னும் எளிய மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ சேன் மாதிரி ரொம்ப நல்லா பண்றீங்க, சூப்பரா இருந்துச்சு. பரத் நீதியான லெட்டர் இல்லையா, ரொம்ப 3 படம் தொடர்ந்து ஒரு கம்பெனிக்கு நீங்க பண்ணிருக்கீங்கன்னா திருப்பி உங்க செலக்ட் பண்றாங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாது சார். டைம்லி டெலிவரி நிறைய விஷயத்தை நீங்க இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டை ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியா டெலிவரி பண்ணிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாரும் வாழ்த்துட்டேன்னா ப்ரொடியூசர் $1 மில்லியன். ஸோ சமீபத்தில் தொடர்ச்சியாக சினிமா பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல ரீசெண்டா ஹேட்ரிக் கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் MRP $1 மில்லியனுக்கு எவ்வளோன்னு நான் சாட்ஜிபில போட்டு பார்த்தேன். 8.5 கோடி. யுவராஜ் எங்க இருக்கீங்க? 8.5 கோடி. கண்டிப்பா இந்த படம் பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது. குடும்பமா எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த படம் அமைஞ்சிருக்குன்றதுனால கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு தேர்ட் மூவி தானே இந்த படம். ஆக்சுவலா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஹேட்ரிக் அமையும். இந்த படத்துல ஒர்க் பண்ண சின்ன பசங்க, மற்ற கேரக்டர்ஸ், அந்த பொண்ணு, லவர், அப்பா, அம்மா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் தேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ. ஒரு சிலரோட வெற்றி தன்னுடைய வெற்றியா நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். ஆனா ஒரு நிமிஷம் பயந்துட்டேனே. அப்படி சோ ஒரு சிலரோட வெற்றி தன்னுடைய வெற்றியா நம்ம கன்சிடர் பண்ணி அதை நம்ம என்ஜாய் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அவரை தான் கூப்பிடலான். அதுக்குள்ள ஆமாண்ணா இருங்கண்ணே அதெல்லாம் சில ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா. ஸோ அப்படியான வெற்றி மணியண்ணனுடையது. ஸோ அந்த வெற்றியை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அவருடைய வெற்றி. ஸோ நம்மளும் அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது சினிமா மட்டும் இல்லாம என்டையரா எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி. நான் ஏன் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சொல்றேன்னு பார்த்தோம்னா, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸே பல பேர் அவரு இன்டர்வியூல பேசுற விஷயங்களை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாவும் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பல விஷயங்களை இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு யதார்த்தமா அந்த விஷயங்களை கடத்திட்டு போறாரு. ஸோ இன்னைக்கு இவருடைய முகம் இருந்தது இல்ல இவருடைய பெயர் இருந்தது அப்படின்னா கேரண்டியா நம்ம படத்துக்கு போலாம் அப்படின்ற நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. இவரோட சக்சஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன். இவரோட படங்கள் மட்டும் இல்ல, இவரோட இன்டர்வியூஸும் இவரோட மேடை பேச்சுமே பயங்கர ஹிட் ஆகும். பிரமாதமான ஆக்டர் தமிழ் சினிமாக்கு கிடைச்சிருக்காருன்றத அவரை பத்தி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நடிகர், விரைவில் இயக்குனர் மணிகண்டன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா
இந்த படம் வந்து இந்த படத்தை பத்தி எல்லாருமே நிறைய நல்ல விஷயம் பேசுறாங்க. அதுல எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா எல்லாரும் லாஸ்ட் 2 வீக்ஸா இந்த படம் ரெடி ஆகி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நான் சொன்னா அது மிகையா இருக்கும். ஆனா அபியை தெரிஞ்சவங்களுக்கு அது மிகையா இருக்காது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டேன். அபியோட நரேஷன் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்னா நீங்க கிட்டத்தட்ட கேட்டீங்கன்னா படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ இந்த அந்த நரேஷனை கேட்ட போதே இந்த படத்துக்குள்ள ஆர்கானிக்கா ஒரு சோல் பிளெண்டா இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சு. அண்ட் அந்த சமயத்திலே தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து கண்டிப்பா இது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் தான். சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் ஈஸி, அது அது என்ன சொல்றது, கஷ்டம் தான். பட் ஆனா ரிலேட்டிவ்லி ஈஸி. ஆனா ஒரு மனசுல ரொம்ப இடம்பெற தங்குற மாதிரியான ஒரு சினிமாவை எடுக்கிறது ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு டைம்லெஸ் சினிமாவை எடுக்கிறது. அந்த வகையில அபியோட ஒர்க் வந்து இந்த படத்துல வந்து எல்லாரும் சொல்றது வந்து எந்த வகையிலையும் குறைவில்லாம அந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு படமா வரும். அண்ட் இந்த படத்துக்கு சசி சார் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஆப்டான சாய்ஸ். ஏன்னா ஆஸ் அ பர்சனாவே அவர் பத்தின நம்ம கேள்விப்படுற விஷயங்களோ இல்ல அவர் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க சொல்ற சசி சார் பத்தி சொல்ற விஷயங்களோ அது வந்து பயங்கர ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இப்ப இந்த படத்துக்கான ஒரு நல்ல சோல் இருக்கிற ஒருத்தர் இந்த படத்தை வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா சசி சார் வந்து ரொம்ப, எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தரை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் சிம்ரன் மேமா இருக்கட்டும், இந்த படத்தினுடைய எல்லா ரமேஷ்ல இருந்து எல்லா காஸ்டுமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ். அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கிறதுல வந்து பெருசா நம்ம இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பெரிய பெரிய சந்தோஷம். இந்த படத்துல அசோசியேட் ஆயிருக்கிற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது வந்து ரொம்ப திண்ணமா தெரியுது இந்த ஸ்டேஜ்ல. அண்ட் ஷான் சார் வந்து எனக்கு முக்கியமா எக்கச்சக்கமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஷான் சார் காரணமா இருந்திருக்காரு த்ரூ ஹிஸ் மியூசிக். அண்ட் ஆல்சோ அவர் எந்த வகையிலுமே வந்து ரமேஷ் சொன்ன மாதிரிதான் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை பாராட்டுறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது. அது 1:30 மணியோ 2:30 மணியோ எனக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ் எல்லாம் வந்து பயங்கரமா திட்டுவாங்களாமா, நீங்க என்ன மணிகிட்ட பேசுறியா இவ்வளவு நேரம் பேசுற அப்படின்ட்டு. ஸோ நாங்க கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் போன்ல பேசி இருந்திருக்காரு. எக்கச்சக்கமா நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து எனக்குள்ள நிறைய சொல்லியிருக்காங்க. பரத் வந்து விஜய் சார் சொன்ன மாதிரிதான் தொடர்ந்து ஒரு கம்பெனியும் ஒரு டெக்னீஷியனை ட்ரஸ்ட் பண்றாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாரு அந்த ஸ்கிரிப்ட்ல. அண்ட் ஆல்சோ எவ்வளோ நீங்க சொல்ற மாதிரி டெலிவரி எவ்வளோ டைம்ல பண்றாரு. அண்ட் ஆல்சோ பரத்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த இடத்துலயும் வந்து வேலை செய்யறதுக்கு சளைக்கவே மாட்டார். கண்டினியூஸா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி அவரை கண்டினியூஸா ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்ண வச்சுட்டே இருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் நவா இருக்காங்க. நவாவும் கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஒரு கேரக்டர் ஒரு பர்சனாலிட்டியை வந்து ஒரு க்ளோத் மூலமா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னா அது ரொம்ப கேஷுவலாவே வருது அவங்களுக்கு. எனக்கு வந்து லவர்ல நிறைய நல்ல அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்து கிட்டத்தட்ட கேரக்டரை பாதி என்னால வந்து நான் சும்மா உட்காந்துருக்கும் போது இவன் எப்படிதான்னு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒர்க்கா இருந்தது. அண்ட் உதய் சார் இருக்காங்க. உதய் சாரும் அப்படிதான். இந்த கம்பெனிக்கு வந்து கண்டினியூஸா அவருக்கும் இது 3rd ஃபிலிம். சார் வாழ்த்துக்கள் சார். உங்களை பத்தி நீங்க பெரியவங்க, சொல்றதுக்கு இதுவா இல்லை. அண்ட் இந்த படத்துல அசோசியேட் ஆயிருக்க மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், அவங்க வந்து இப்படி கான்டென்ட்டை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம அதை என்னென்ன நல்ல விதங்கள்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற உத்திகள் தெரிஞ்ச இன்னைக்கு ரொம்ப தேவையான படங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த கலையும் கை வந்ததுனால அவங்களோட ஹிஸ்டரி கண்டிப்பா தொடரும்ங்கிறதுல எனக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ யுவராஜ் அவர்களுக்கும் மகேஷ் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அபி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபர்ஸ்ட் லுக், படத்தோட டைட்டில், அதோட பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து நம்ம அது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்குன்றது நம்மளே ஒரு யூகத்துக்கு வந்தாலும் பாடல்கள் வெளியாகும் போது அது நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐடியாவை கொடுத்துரும். ஸோ அப்படி பாடல்கள் வரும்போது
அந்த இசையும் அதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் ஒரு சேர அமையும் போது அது ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும். அப்படியான ஒரு மேஜிக்கை தான் இந்த காம்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு சமீபமா. மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன், லிரிசிஸ்ட் மோகன் ராஜன். இந்த காம்போவை பத்தி ஒவ்வொரு மேடைகள்லயுமே இவங்க 2 பேரும் இருக்கும்போது நம்ம பேசாம இருக்க முடியாது. ஸோ அப்படியான ஒரு சூப்பர் ஹிட் காம்போவோ, இதுக்கு முன்னாடி பல மியூசிக் டைரக்டர் லிரிசிஸ்ட் காம்பினேஷன் இருந்த மாதிரி இப்போ இவங்க 2 பேரோட காம்போவை வந்து அவ்வளவு பேர் ரசிக்கிறாங்க. பயங்கர சென்சேஷனலா இருக்கு. படத்துல இருக்கக்கூடிய வரிகள்ல மொத்த படத்துக்கான கதையும் ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி, அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா இந்த படத்தோட கதை அந்த வரியிலேயே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு முறையும் அவர் ஒர்க் பண்ற படங்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஸோ அப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில எல்லா பாடல்களும் வந்து மோகன்ராஜன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஹிட் காம்பினேஷன் தொடரணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். பாடலாசிரியர் திரு மோகன்ராஜன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல எங்க கம்பெனியோட 3 இயக்குனர்களையும் நான் ஒன்னா பார்க்கறது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. முதல்ல விநாயக், அப்புறம் பிரபு, அப்புறம் அபி. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்களோட வேலை செய்யும்போது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃபீஸில் தனித்தனியாக தான் மீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு மும்மூர்த்திகளை நான் நேரில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஃபீல். ஏன்னா ஒரு இயக்குனர் தான் எல்லாமே. அந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் நீங்கள் என்ன அதில் எழுதியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கிறத எல்லாமே கவனிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு குட் நைட்டுக்கு முன், குட் நைட்டுக்கு பின் அப்படின்னு என்னோட பாடல்கள் நிறைய ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பாடலாசிரியராக நான் ஜெயிச்சது வந்து $1 மில்லியன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடந்தது நான் நம்புறேன். அதுவும் ஷான் ரோல்டன் ஐயாவோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அது பெருசா ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படத்துல நான் ஆடியோ ரிலீஸ்லயும் ட்ரெய்லர் ரிலீஸ்லயும் நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். படத்தை பத்தி நான் எதுவும் பேசல, பாட்டை பத்தி பேசாம விட்டுட்டேன். ஸோ இந்த டைம்ல அதை சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பூ சசி சார் வந்து டீசர் பார்த்தோன்னே அவரோட படத்துக்கு பாட்டு எழுதும் போது எனக்கு பயங்கர சூப்பரா என்ன சொல்ல கண்ட்ரோலே அவரால் பண்ண முடியல. அவ்வளோ ஹாப்பியா இருந்தாரு. நான் டைரக்ட் நம்பர் கொடுக்குறியா, நான் பேசணும் அப்படின்னாரு. ஒரு காலையில ஒரு 6:30 இருக்கும். சார் இந்த டைம்ல அவன் எந்திரிச்சானா இல்லையான்னு தெரியல சார் அப்படின்னு. இல்ல கண்டிப்பா அவன் இந்த டைம்ல அவன் தூங்கவே முடியாது அப்படின்னு நம்பி அவருக்கு கால் பண்ணாரு. நான் வேண்டிக்கிட்டேன், ஒருவேளை முதல் நாள் நைட் அவன் ஏதோ வேலை செஞ்சு தூங்கிட்டானா என்னடா பண்றதுன்னு. கரெக்டா அடுத்த ஒரு ரிங்லயே அவன் எடுத்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க பிரைஸ் பண்ணது பெருசு இல்ல, அதை வந்து ஸ்டேஜ்லயும் சொன்னதுதான் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து நான் படம் போய் பாருங்க சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த 3 மணி நேரம் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா நான் எல்லா டைரக்டரும் நல்லா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். ஆனா நான் சொல்லி ஒரு டைரக்டர் போறாரு, சசிகுமார் சாரும் வர சொல்லியிருக்காங்க. அப்ப சார்கிட்ட மட்டும் சொன்னேன், சார் எப்படியா இருந்தாலும் தயவு செய்து என்கிட்ட சொல்லிடுங்க சார், அது இல்லைன்னா எனக்கு பக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கால் பண்ணி மோகன் கவலையே படாதீங்க, இந்த படம் ஹிட் அப்படின்னாரு. அவருக்கும் பெரிய நன்றி. இந்த படத்துல வந்து நிறைய தத்துவங்களை நாங்க வந்து கையாண்டிருக்கோம். இது தத்துவங்களை பேசுற ஒரு படமா எனக்கு இந்த கதைக்களத்தை கொடுத்த அபிக்கு பெரிய நன்றி. அதுல எல்லா பாடலுக்கும் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஷான் ஐயாவுக்கும் பெரிய நன்றி, யுவராஜ் மகேஷ் ஐயாவுக்கு பெரிய நன்றி. இதுல ஒரே வானம் ஒரே பூமின்னு ஒரு பாட்டு இருக்கு, கிளைமேக்ஸ்ல வரும். கண்டிப்பா நீங்க படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டையும் நீங்க தூக்கிட்டு வருவீங்கன்னு நான் நம்புறேன். அது யுவன் சார் பாடியிருக்காரு. அது சரணத்துல நாங்க சில வரிகளை நான் சொல்லலான் இருக்கேன். மொழியை கடந்து பழகிப்பாரு, வேத்து முகமா நினைச்சுக்காத, மொழியை கடந்து பழகிப்பாரு, கோடி இனமா பிரிஞ்சிக்காத, உசுருக்கெல்லாம் ஒத்த வேறு, மண்ணு கூட கொடுத்த விதையே மரமா திருப்பி தருதே, நேத்து முளைச்ச புல்லு கூட மிதிச்சா முத்தம் தருதே, எதுவும் இல்லாம பிறந்து வந்தாலும் வானம் தலை மேல கொடைய பிடிக்குதே, எதையும் செய்யாம இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே, ஒரே வானம் ஒரே பூமி. கண்டிப்பா இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இங்க வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். புஷ்கர் காயத்ரி மேம், உங்களுடைய படத்துல யாஞ்சிங்கிற ஒரு பாடல் எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்னோட பாடல், அதாவது பெரிய ஹிட்டான படத்துல அந்த பாட்டு அமைஞ்சது. நீங்களும் வந்து இந்த ஸ்டேஜ்ல எங்களை வாழ்த்துனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி சமுத்திரகனி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பேசும்போது நீங்க வந்தது நன்றி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நன்றி நான் சொல்லிக்கணும். சமீபத்துல ஒரு இன்டர்வியூல அனிமல் சாங், அப்பா சாங் வந்து என் பையன் எனக்கு அனுப்பிச்சான், அதை கேட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னீங்க. அந்த பாடலாசிரியர் நான் தான் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி பாய்.